ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் என்று வார்த்தைக்கு வார்த்தை வாய்கிழிய பேசிவிட்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கருத்து சுதந்திரத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அது பற்றி ஏற்கனவே நாம் நிறைய பேசியிருக்கிறோம். உதாரணத்திற்கு சமீபத்தில் கூட பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்களுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் கொலை மிரட்டல் விடுத்த செய்திகளை பற்றியெல்லாம் நாம் பேசியிருந்தோம். அந்த வரிசையில் தற்போது திமுகவினருடைய மிரட்டலுக்கு ஆளாகி இருப்பது யார் என்று பார்த்தால் புதிய தலைமுறை ஊடகம். இந்த புதிய தலைமுறை ஊடகத்தை பற்றி சொல்ல போனால் திமுக மீதோ திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகள், தவறுகள் குறித்தோ அதிக அளவிலே விமர்சனங்களை வைக்காத ஒரு ஊடகம்தான். இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆதரவு ஊடகம் போன்றுதான் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தையே திமுகவை சார்ந்தவர்கள் மிரட்டி அந்த ஊடகத்தில் வெளியான ஒரு காணொலியை அவர்களுடைய தளத்திலிருந்தே நீக்க வைக்கக்கூடிய அளவிற்கு புதிய தலைமுறை என்ன வேலையை செய்தது என்பது பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். பொலிட்டிக்கல் ஸ்பூஃப் எனப்படக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை கேலியாக, அதை பகடி செய்து, அதை நகைச்சுவையாக காணொலிகளாக வெளியிட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவது வழக்கமான ஒன்றுதான். உலகம் முழுக்க அரசியல் நிகழ்வுகள் இதுபோன்று காணொலிகளாக, நிகழ்ச்சிகளாக நடத்தப்படுவது வழக்கமான ஒன்றுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது வாடிக்கையான வழக்கமான ஒன்றுதான். இன்னும் சொல்லப்போனால் அச்சு ஊடகங்களிலே வரக்கூடிய கார்ட்டூன்கள், இந்த கேலி சித்திரங்கள் மூலமாக அரசியல் நிகழ்வுகளை நகைச்சுவையாக வெளியிடுவார்கள் இல்லையா? அதே போன்று காட்சி ஊடகங்களில் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறை நீண்ட நாட்களாக அவர்கள் நடத்தி வருகிறார்கள். சமீபத்திலே அந்த நிகழ்ச்சியில் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காணொலியை தான் திமுகவினர் அவர்களை மிரட்டி அந்த காணொலியையே நீக்க வைத்திருக்கிறார்கள். திமுகவினருக்கு கடும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் மூட்டக்கூடிய அளவிற்கு புதிய தலைமுறை என்ன செய்துவிட்டது என்று பார்த்தால், திமுகவினருக்கு உண்மையை சொன்னாலே கோபமும் ஆத்திரமும் தான் வரும். அதை புதிய தலைமுறை நேரடியாக கூட சொல்லவில்லை, மறைமுகமாக சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் செய்தி. என்ன நிகழ்ச்சி என்று பார்த்தால், பொங்கல் பரிசு கொடுக்கக்கூடிய நிகழ்வு. தமிழ்நாடு அரசின் சார்பாக பொங்கல் பரிசு கொடுக்கக்கூடிய நிகழ்வு. அந்த நிகழ்வு குறித்தும் அந்த நிகழ்வில் அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகள், அந்த நிர்வாக சீர்கேடுகளால் அந்த பொருட்களை, பொங்கல் பரிசு பொருட்களை மக்கள் பெற்றுக்கொள்வதில் களத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதை தான் நகைச்சுவையாக ஒரு காணொலியாக புதிய தலைமுறை வெளியிட்டிருந்தது. இதில் என்ன சிக்கல் நமக்கு புரியவே இல்லை. ஏனென்றால் அந்த காணொலியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே புதிய தலைமுறை அவர்களாகவே உருவாக்கிய வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகள் எல்லாமே திமுகவினுடைய தலைவர்கள் பலரால் பல கட்டங்களில் பேசப்பட்ட வார்த்தைகள் தான். அதை தான் ரெஃபரன்ஸாக எடுத்து புதிய தலைமுறை அந்த காணொலியையே உருவாக்கியிருக்கிறார்கள். அதே போன்று நியாய விலை கடைகளில், அந்த நியாய விலை கடைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள், தள்ளுமுள்ளு நடப்பதெல்லாம் இயல்பான ஒன்றுதான். ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக நாம் அது போன்ற நிகழ்வுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல போனால், ஒருவர் பணியாளரிடம் அந்த பொருட்களை பெறுகிற போது உங்கள் அப்பா வீட்டு பணத்தை எடுத்துறீங்க என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதுதான் திமுகவினருக்கு பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது ஏன் திமுகவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் நமக்கு புரியவே இல்லை. என்றால் இது திமுகவை சார்ந்த, திமுகவினுடைய முக்கியமான நபராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய வார்த்தை தான். ஒன்றிய அரசு நிதி தரவில்லை என்பதற்காக ஒன்றிய அரசினுடைய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் இந்த பணம் என்ன உங்கள் அப்பா வீட்டு பணமா என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்திலே பேசிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் சரியானது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது சரி என்று பேசிய திமுகவினர் தான் இப்போது இதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது சரிதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நாமும் அந்த கருத்தோடு உடன்படுகிறோம். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது எப்படி சரியோ அதே போன்றுதான் மக்களுடைய பணத்தில் தான் மக்களுக்கு பரிசு பொருட்களை அரசு வழங்குகிறது. அப்போ தங்களுடைய வரிப்பணத்தில் இருந்து தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை பெற்றுக்கொள்வதில் மக்களுக்கு சிரமங்களும் அவர்களுக்கு நெருக்கடிகளும் இருக்கிற போது மக்கள் கோபப்படத்தான் செய்வார்கள். கோபப்பட்டு இது போன்ற வார்த்தைகளை கேட்கத்தான் செய்வார்கள். இது நியாயமான ஒன்றுதான், சரியான ஒன்றுதான், அந்த கேள்வி சரியான ஒன்றுதான். இது ஏன் திமுகவினருக்கு கோபத்தை ஏற்படுத்தியதுன்னு நமக்கு புரியவே இல்லை. இது ஒன்று. இன்னொரு நிகழ்வு, அதே நிகழ்ச்சியில் இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அது என்னன்னா, அந்த நியாய விலை கடையில் இருக்கக்கூடிய பணியாளர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் ஓசியில் தானே பொருள் வாங்குறீங்க என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவது போன்று ஒரு காட்சி. இந்த வார்த்தையும் புதிய தலைமுறை அவர்களாக உருவாக்கி அவர்களாக சேர்த்த
வாக்கியம் அல்ல. இதுவும் திமுகவினுடைய மூத்த தலைவரான முன்னாள் அமைச்சரும் தற்போது நீதிமன்றத்திற்கும் சிறைச்சாலைக்கும் இடையே மதில் மேல் பூனையாக இருந்து வரக்கூடிய மதிப்பிற்குரிய பொன்முடி அவர்களுடைய வார்த்தைகள் தான். அவர்தான் இலவச அரசு பேருந்து திட்டத்தில் பயணித்த பெண்களை எல்லாம் ஓசியில் போகிறீங்க என்று பேசினார் இல்லையா? அந்த வார்த்தையை தான் புதிய தலைமுறை ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த காணொலியிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பொங்கல் பரிசு வாங்கக்கூடிய மக்களை புகைப்படம் எடுத்து அதை அரசியல் செய்யக்கூடிய கட்சிக்காரர்களை விமர்சனம் செய்யக்கூடிய ரீதியிலும் ஒரு காட்சி வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். உதாரணத்திற்கு சொல்ல போனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசினுடைய நிவாரண பணத்தை வாங்கிய ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டியினுடைய புகைப்படத்தை வைத்து திமுகவினர் என்னென்ன அரசியல் செய்தார்கள், என்னென்ன விமர்சனங்களை செய்தார்கள் என்பது பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். நாம் கண்ணால் கண்ட நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே. அதை ஒரு காட்சியாக அதில் குறிப்பிட்டு வைத்திருந்தார்கள் புதிய தலைமுறை. இதுதான் திமுகவினருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக மிரட்டல்கள், சராமாரியான மிரட்டல்கள் புதிய தலைமுறைக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏதோ புதிய தலைமுறையிலோ இல்லை இன்னும் ஒரு சில ஊடகங்களிலோ மட்டும் நடத்தப்படுவதல்ல. திமுகவினுடைய ஊடகங்களாக இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி, சன் நியூஸ் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில், அந்த செய்தி தொலைக்காட்சிகளில் கூட இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது வாடிக்கையான ஒன்றுதான். இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை எல்லாம் கேலி செய்து எவ்வளவோ நிகழ்ச்சிகள் வெளியாகி இருக்கிறது. அப்போது அதையெல்லாம் கொண்டாடி தீர்த்தார்கள், ரசித்தார்கள் திமுகவை சார்ந்தவர்கள். இப்போது புதிய தலைமுறை ஊடகத்திற்கு மிரட்டல் மேல் மிரட்டல் விடுத்து அந்த காணொலியையே புதிய தலைமுறை ஊடகம் நீக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள். திமுகவினருடைய இந்த செயல்பாடு எதை காட்டுகிறது என்றால் திமுக அரசினுடைய கையாலாகத்தனத்தை காட்டுகிறது. இது போன்ற குறைந்தபட்ச விமர்சனத்தை கூட எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு பலவீனமான ஒரு அரசாகத்தான் திமுக அரசு இருக்கிறது என்பதை அவர்களை மிக தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். இதில் நமக்கு என்ன வருத்தம்னா, திமுகவினருடைய இந்த மிரட்டலை எதிர்கொள்ள முடியாமல் புதிய தலைமுறை ஊடகம் சமரசம் செய்து மண்டியிட்டு இருக்கிறது. அந்த காணொலி காட்சியை நீக்கம் செய்திருக்கிறது. உண்மையிலேயே அறத்தின் வழி நிற்கக்கூடிய சரியான ஒரு துணிச்சலான ஒரு ஊடகமாக புதிய தலைமுறை இருந்திருக்குமாயின் எங்களுடைய கருத்து சரியானது, கருத்து சுதந்திரத்தை நீங்கள் நசுக்க பார்க்கிறீர்கள், ஜனநாயகத்தினுடைய 4ஆம் தூண்கள் தான் ஊடகங்கள், அந்த ஜனநாயகத்தின் 4ஆம் தூணினுடைய அடிநாதத்தை நீங்கள் அசைத்து பார்க்கிறீர்கள், ஒருபோதும் நாங்கள் உங்களுக்கு பணிய மாட்டோம், அறத்தின் வழியே நின்று ஊடகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், சமரசம் இல்லாமல் எந்தவித எதிர்ப்பு வந்தாலும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கத்தான் செய்வோம், எங்களுடைய கருத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை, நாங்கள் துணிந்து நின்று உண்மையை உறக்கச் சொல்வோம் என்று புதிய தலைமுறை பேசியிருந்ததென்றால் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கங்களை கொடுத்து அந்த காணொலியை நீக்கம் செய்யாமல் அதை அப்படியே பதிவேற்றம் செய்து வைத்திருந்தார்கள் என்றால் புதிய தலைமுறை ஊடகத்தை நாம் பாராட்டியிருப்போம், கொண்டாடியிருப்போம். ஆனால் ஏற்கனவே திமுகவை விமர்சனம் செய்கிறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆதரவு ஊடகம் போன்றுதான் செயல்பட்டு வந்தார்கள். இப்போது முழுமையாக நாங்கள் திமுகவினுடைய விசுவாசிகள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களையும் நம்ம அதிகமாக பேசி பயனில்லை. ஏனென்றால் தினகரன் பத்திரிகை அலுவலக எரிப்பு சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் கண் முன்னால் செல்லுமா இல்லையா? எனவே அந்த ரீதியிலும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற அச்சுறுத்தல்கள் எல்லாம் திமுகவுக்கு நல்லதல்ல, திமுக அரசுக்கும் நல்லதல்ல. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார்களோ, கருத்து சொல்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்வது, கைது செய்வது, அவர்களை சிறையில் அடைப்பது, இல்லை என்றால் இது போன்று ஏதோ ஒரு ரீதியில் அவர்களை அச்சுறுத்துவது, மிரட்டுவது என்று சொல்லி ஒரு சர்வாதிகார பாசிச அரசை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக. ஊடகங்களை கையாளக்கூடிய விதத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ரெண்டுமே பாசிச தன்மை கொண்டுதான் ஊடகங்களை அடக்கி வைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. பாஜகவை எதிர்த்து பேசினால் பாஜக அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய ஊடகங்களை எப்படி கையாளுகிறதோ அதே போன்று திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ, எந்த ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அச்சுறுத்தி மிரட்டி பாஜக பாணியில் அடிபணிய வைக்கக்கூடிய வேலையை திமுக மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய செய்தி ஒன்றுதான், புதிய தலைமுறை ஊடகத்தை மிரட்டி அவர்கள் வெளியிட்ட காணொலியை நீங்கள் வேண்டுமானால் நீக்கம் செய்ய வைத்திருக்கலாம். ஆனால் இது உங்களுடைய தாத்தா கருணாநிதி அவருடைய காலம் அல்ல, இது 2024ஆம் ஆண்டு டிஜிட்டல் யுகத்தில் நாம் இருக்கிறோம். புதிய தலைமுறையினுடைய அந்த காணொலி நீக்கம் செய்யப்படாமல் இருந்திருந்ததென்றால் அது புதிய தலைமுறை ஊடகத்தில் மட்டும்தான் அந்த காணொலி இருந்திருக்கும். ஆனால் இப்போது
ஒவ்வொருவரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் அந்த காணொலியை எடுத்து வெளியே பரப்பி கொண்டிருக்கிறார்கள், அதிக அளவிலே கடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் புதிய தலைமுறை ஊடகத்தின் மீது தாக்குதலை தொடுத்தால், இல்லை இன்னும் ஏதோ ஒரு ஊடகத்தின் மீது மிரட்டலை ஏவி மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களை, செய்திகளை அப்படியே மட்டுப்படுத்தி விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், ஒரு செய்தியை நீங்கள் மூடி மறைத்தீர்கள் என்றால் அதே போன்று 100 செய்தி மக்களிடையே பரவும். இது டிஜிட்டல் யுகம், இதில் ஒன்றும் செய்ய முடியாது. முன்னாடியெல்லாம் திமுகவுக்கு எதிராக ஏதாவது பத்திரிகைகளில் செய்தி வெளியானதென்றால் அந்த பத்திரிகைகளை எரித்து விடுவார்கள், புத்தகங்கள் வெளியானதென்றால் புத்தகங்களை பிடுங்கி வீசி விடுவார்கள், குறுந்தகடுகளை எல்லாம் அழித்து விடுவார்கள். ஆனால் இப்போ அப்படி செய்ய முடியாது. இது காலம் வேறு. திமுகவினர் இன்னமும் தாத்தா காலத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தாத்தா காலத்து திமுக என்பார்கள் இல்லையா, அந்த தாத்தா காலத்து திமுகவிலே அவர்கள் அந்த நினைப்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவினர் கொஞ்சம் அப்கிரேட் ஆக வேண்டும். திமுகவினர் இது போன்ற வேலைகளில் ஈடுபடுவது என்பது உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற மிரட்டல்கள், உருட்டல்கள் எல்லாம் இதே போன்று செய்து தமிழ்நாட்டில் அதிகாரத்தை தக்க வைத்த நபர்கள் யாரும் இல்லை. அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்காது. வேண்டுமென்றால் உங்களுடைய மிரட்டல்களை எல்லாம் உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாஜகவோடு இணைந்து வட இந்தியாவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இது போன்ற கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான வேலைகளை திமுக நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் மக்கள் வர இருக்கக்கூடிய தேர்தலில் மிக தெளிவான பாடத்தை திமுகவுக்கு கொடுப்பார்கள்.